பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 39:12. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். 13ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிறான், அவனுடைய வாழ்க்கையில எத்தனை வேதனைகள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை அவமானங்கள். அவன் சொல்லுகிற காரியம், கர்த்தாவே, நான் மனுஷரை நோக்கி கூப்பிட்டேன், ஒத்தாசை இல்லை. என்னை தூற்றினார்கள், என்னை அவமானப்படுத்தினார்கள். என் வாழ்க்கையிலே நிந்தைகளையும் அவமானங்களையும் பழிச்சொற்களையும் என் மேல் சுமத்தினார்கள் என்று அவன் புலம்புகிறான். இங்கே அவன் எவ்விதத்திலும் தேறுதல் இல்லாமல் ஆறுதல் இல்லாமல் கலங்கி இருக்கிற ஒரு வேளையிலே அவன் கண்டுகொண்ட ஒரு காரியம், என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இயேசு கிறிஸ்து அவ்வழியே கடந்து போகிற பொழுது, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று உரத்த சத்தமாய் அவன் கூப்பிட்டான். கர்த்தர் நின்று அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தருளினார். ஆம், இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ, ஒருவேளை நீண்ட நாள் நெடிய நாள் ஜெபமாக இருக்கலாம், பதில் இல்லை என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார். உங்கள் கண்ணீருக்கு அவர் ஒரு நாளும் மௌனமாகிறார். உங்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். உரத்த சத்தமாய் முன்பிலும் அதிகமாய் கூப்பிட்ட அந்த மனுஷனுக்கு அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதிலை அளிக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர் பிதாக்களுக்கு எப்படி அவர்கள் இந்த பூமியிலே அந்நியர்களும் பரதேசியுமாக இருந்தார்கள் என்று தாவீது அங்கே சுட்டி காண்பிக்கிறான். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கூடாரத்தை மறுபடியும் தேவன் எடுப்பித்து கட்டினார் என்று நாம் வேத வசனத்திலே தெரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய கண்ணீருக்கு தேவன் அவர் மௌனமாகிறார். உன்னுடைய ஜெபத்தை அவர் கேளாதவரை போல இருக்கிறார் என்று நீ நினைக்க வேண்டாம். உன் கூப்பிடுதலுக்கு தேவன் செவி கொடுக்கிறவராகவே இருக்கிறார். முன்பிலும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்ட அந்த மனுஷனுக்கு அற்புதத்தை செய்த தேவன் உன் வாழ்க்கையில ஏன் பொறுமையாய் இருக்கிறார் என்பதை நீ யோசித்துப்பார். நிச்சயமாக விடை தெரியும். உன் வாழ்க்கையிலே உன்னுடைய சத்தத்தை கேட்டு உனக்கு அவருடைய சித்தத்தை செய்தருளுகிற தெய்வமாயிருக்கிறார். கலங்காதே, செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எங்கள் பிதாக்களைப் போல நாங்களும் அந்நியர்களும் பரதேசியுமாக இருக்கிறோம் என்று தாவீது சொல்லுகிறான். இல்லை, நீர் உம்முடைய ஆசீர்வாதங்களினாலே எங்களுடைய முற்பிதாக்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தி வந்தீர். அதுபோல இந்த நாளிலே அவைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் காரியங்களில் நீர் எவ்வளவாய் பொறுமையாய் இருக்கிறீரோ, எங்களிடத்திலும் அவ்வளவாய் பொறுமையாயிரும். ஆண்டவரே, எங்களை தேறுதல் அடையும்படிக்கு, நாங்கள் ஆறுதல் அடையும்படிக்கு எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீர் அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை தாரும். ஆண்டவரே, அவருடைய மன விருப்பத்தையும் வாஞ்சையும் நிறைவேற்றுவீராக. கர்த்தர் நீர் அப்படியாய் செய்து விட்டதற்காய் நன்றி. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.